ஒரு திருமறை பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய. யாக்கோபு 4வது அதிகாரம் 6 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவியிலே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்பது. சிந்தனைக்காக வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். 7வது வசனம், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்துவுடைய போதனை மிக அற்புதமானது. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ஒருவன் ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தை என்ன செய்து திருப்பி காட்டு என்பதுதான். அதே ஆண்டவர் தான் ஒரு இடத்துல எதிர்த்தார், சாட்டையை தூக்கினார். எங்கே? ஆலயத்திற்குள்ளே. ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நேசிக்க வேண்டிய இடத்திலே, அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும். அதே நேரத்திலே தீமைக்கு எதிர்த்து, தீமைக்கு தீமை செய்ய வேண்டுமா? தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் மிக தெளிவாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தீமைக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்பதுதான். சுவாமி விவேகானந்தர் வாரணாசி காசியில ஒரு முறை நடந்து கொண்டிருந்த போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் குரங்குகள் அவர் என்ன செய்யுதுன்னா சுற்றி வளைத்தனர். அவர் பயந்து போய் வேகமாக என்ன செய்ய ஆரம்பித்தார்? நடக்க ஆரம்பித்தார். ஓடுந்து நடைமா இருந்த உடனே இன்னும் இந்த குரங்கு கூட்டம் ஆவோஷம் அடைந்து ரொம்ப என்ன கொடூரமாய் அவரை தாக்க என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அங்கே இருந்த ஒரு முதிய சன்னியாசி ஒருவர் பார்த்தார். சுவாமி விவேகானந்தரை பார்த்து சொன்னார், ஓடாதே, நீ என்ன செய்ய, ஓடாதே,
நீ எதிர்த்து நில், நீ ஓடாதே, எதிர்த்து நில் அப்படின்னு சொன்ன சத்தத்தை கேட்டவர் புரிஞ்ச உடனே மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் என்ன செய்தார்? அப்படியே நின்று குரங்குகளை முறைத்து பார்த்த உடனே குரங்குகளும் ஒரே குழப்பம் அடைந்து என்ன செய்து போயிட்டு வந்த வழியை பார்த்து ஓடி போயிட்டார். ஆம் அன்பானவர்களே, பிசாசானவனும் இதே போலதான். அவன் ஒரு தந்திரசாலி. நம்முடைய வீக்னஸ் எங்க இருக்கோ அதை கரெக்டா பிடித்து வைத்து நம்ம என்ன செய்வான்? வீழ்த்த முற்படுவார். அதான் ஆதி பெற்றோரிடத்திலே சாத்தானவன் போகிறான், மகா தந்திரசாலியாகி சாத்தானவன் போகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்து கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்கிறான். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதுண்டோ? விளக்கின கனியால் உண்டோன்னு கேட்கல. அந்த வசனத்தை வாசிங்க. ஒன்றாவது வசனம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. முதல் கேள்வி எப்படி? தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும், அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எப்படி போட்டு வாங்குறாரு பாருங்க. தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றாங்க என்ன பதில்? தோட்டத்தில் உள்ள எல்லாம் கனிகள் இல்ல, தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள கனியை புசிக்க கூடாது அப்படி என்று சொல்லு. தந்திரசாலி. அதே போல நாம் யோபுவை பாருங்க. யோபு உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்தவன் அப்படி என்றெல்லாம் யோபுவை குறித்து வேகம் பட்டியல் இருக்கிறது. அதே போல கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய தூதர்கள் போய் நிற்கிறார்கள், புருஷர்கள் போய் நிற்கிறார்கள். அவருக்கு கூட யார் போய் நிற்கிறார்? பிசாசானவன் போய் நிற்கிறார். ஒண்ணுமே பேசல. பிசாசானவன் போய் நிற்கிறான். அவன் கடவுள் கேட்கிறான், நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் பூமியிலெல்லாம் உலாவிட்டு வருகிறேன். அப்போ நான் ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ என்ன வைத்தாயோ? கவனம் வைத்தாயோ? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே சாத்தானுடைய போராட்டம் யாருக்கு என்று சொன்னால் ஆண்டவருடைய மக்களுக்குத்தான். கடவுளை எந்த அளவுக்கு நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு போராட்டம் உண்டு. எந்த அளவிற்கு நாம் பக்தியோடு அவரை நெருங்கி சேர முற்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு. பாருங்கள், கடவுளிடத்துல போறான், போய் தந்திரமாய் நிற்கிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் தான் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள், அவனையும் குடும்பத்தையும் அவனுக்குள்ள உடைமைகள் எல்லாம் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுத்த கடவுளை பார்த்து பிசாசான சொன்னான். சரியப்பா, நான் வேலையை எடுத்து விடுகிறேன், ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் என்ன மறந்தளிக்க மாட்டான். நான் வேலையை எடுத்து விடுறப்பா, உன் வேலையை நீ காண்பி அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் அனுப்பி விடுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுளாய ஒரு யோபுவை குறித்து சொல்லுகிறார், இவன் உத்தமனும் சன்மார்க்கனும்
எப்படி கடவுள் யோபுவை குறித்து மிக பொல்லாப்புக்கு விலகிறவுமான அவனை போல பூமியில் ஒருவன் இல்லை அப்படி என்று யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனா யாருக்குத்தான் போராட்டம்? யாருக்குத்தான் போராட்டம்? அந்த யோபுவுக்குத்தான் போராட்டம். ஆகையினால் பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார்கள். துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ நெருக்கடி உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாய் இருக்க வேண்டும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார். குறிப்பாக போராட்டம் எங்கிருந்து வரணும்னா பிசாசிடம் இருந்து உங்களுக்கு போராட்டம் வரும் என்பதை தெளிவாக சொல்கிறார். ஆகையினால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது மிக அழகாக சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஒரு ஆளுங்கட்சிக்கு போராட்டம் யார் மூலம் வரும்னா எதிர்கட்சி மூலம் வரும். அப்படிதானே? ஆளுங்கட்சிக்கு போராட்டம் யாரெல்லாம் தலைவலியா இருப்பா? எதிர்கட்சி தான். அதே போலதான் நமக்கும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வாழ்கிற நமக்கும் போராட்டம் உண்டு. அது சாதாரணப்பட்ட போராட்டம் அல்ல. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உடைய போராட்டம் அல்ல. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை எப்படி நாம் ஜெயிப்பது, அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழலுக்கு ஏற்ப, தந்திரத்துக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப போராடலாம். பிசாசா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதை எதிர்த்து எப்படி நாம் போராடுவோம்? இங்கே இந்திய தேசத்திலே சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காலகட்டம். மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எங்கே அசைகிறதுனா இங்கிலாந்து அரசுக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்குள்ள பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறார் தளபதியை பார்த்து, என்னையா ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாதாரண ஒரு காந்தியடிகளால் உங்களை என்ன செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியலையே. ஒரு காந்தியடி, அவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவனை போய் ஒண்ணுமே உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே படை தளபதி பதில் சொன்னாரா, அவர் வாள் எடுத்துட்டு வந்திருந்தா நாமும் வாள் எடுத்து அவரை என்ன செய்திருக்க முடியும், அழிக்க முடியும். அவர் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நமக்கு என்ன செய்திருக்க முடியும், துப்பாக்கி எடுத்து வீழ்த்தி இருக்க முடியும்.
ஆனா மனுஷன் சும்மா வாரான், அகிம்சைங்கிற முறையில வருகிறான். அதை எதிர்ப்பதற்குள்ள ஆயுதம் நம்மிடத்துல இல்ல. அது சமாதான வழி என்ற ஆயுதத்தை எதிர்ப்பதற்கான ஆயுதம் நம்மிடத்தில் இன்னும் என்ன செய்யல, கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய போராட்டம் சாதாரண. அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் நான் போரிட முடியும். அப்போ அந்த பிசாசானவனோடு நம்முடைய வாழ்வுக்கு எதிராக நம்மை அழிக்க துடிக்கின்ற, நம்மை வீழ்த்த முயற்சிக்கின்ற பிசாசோடு எப்படி நாம் போரிடுவது? மூன்றே காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும் குற்றம் சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் மந்திரவாதியும் மாயவித்தைக்காரனும் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். Stay away. விலகி இருங்கள், விலகி இருங்கள். இது கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கின்ற காரியம். தீக்கடக்க பண்ணது எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அஞ்சனம் பார்க்கிறது இருக்கிறது, குறி கேட்பது இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் என்ன செய்வாயாக? விலகி இருப்பாயாக, விலகி இருப்பாயாக. நம்முடைய மக்களே நீங்க எடுத்து பாருங்க. பிரச்சனைகள் வரும்போது எதிராளியை வீழ்த்துவதற்காக எங்க தான் போறாங்க? குறி கேட்கவும் போறாங்க, மந்திரவாதம் போறாங்களா இல்லையா? பைபிளை பற்றி தெரிந்தவர்கள், கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இந்த காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆண்டவர் வெறுக்கிறார். இவர்களோடு தொடர்புடையவர்களை பிசாசாக என்ன செய்கிறார்? ஆட்டி படைக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சனம் பார்க்காத, குறி சொல்லாத, குறி கேட்க போகாத, நாள் பார்க்காத, ஆண்டவருடைய சமூகத்திலே என்ன செய்வாயாக? தரித்திருப்பாயாக. திருவனந்தபுரத்தில் ஒரு அருமையான பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே ஆச்சரியம் பண்ணா, குழந்தைக்கு பிறக்கும் போதே ஒரு பல்லு இருந்துச்சு. பிறக்கும் போதே அது யூஷுவல் கிடையாது. அன்யூஷுவல் ஆன உடனே பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா, டாக்டர்கிட்டையாவது கொண்டு போய் கேட்டுருக்கணும். இது என்ன டாக்டர், இப்படி பிறக்கும் போது குழந்தைக்கு என்ன இருக்கு, பல்லு வந்திருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டுருக்கணும். இது எங்கே கொண்டு போனாங்கன்னா ஜோசிய காரணத்தில் கொண்டு போயிட்டான். ஜோசிய காரணத்தில் பிறந்த குழந்தையை கொண்டு காணிச்சு, இப்படி குழந்தைக்கு அவன் ஜோசியக்காரன் அழகாக சொல்லிட்டான், இந்த குழந்தையினால் உங்களுக்கு என்னது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்ட உடனே வீட்டுக்கு வந்தாங்க. குழந்தையினுடைய தாய் அந்த வெளியே பக்கம் போகிறத கவனமாக வச்சு பார்த்துட்டு, இந்த தகப்பன் என்ன பண்ணான்னா, குழந்தைகளுடைய காலை பிடிச்சி தலையில் அடித்து கொண்டு போட்டான்.
ஓ என்ன சொல்லுதான் பைபிள் சொல்லுகிறது. அந்த வழியிலே போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கும்? உங்களை வேறு விதமாய் ஆட்கொண்டு உங்களை வேற வழியில என்ன செய்வார்? வீழ்த்துவார். நீங்க ஒரு காரியத்துக்கு தான் போவீங்க, அடுத்து பெரிய பெரிய சிக்கல்களை என்ன செய்து விடுவீங்க? மாட்டி விடுவீங்க. அதனாலே தான் விலகியிருங்கள். இந்த பிசாசுடைய காரியங்களுக்கு, அர்த்தமற்ற தேவையற்ற காரியங்களுக்கு நீங்கள் விலகியிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், பிசாசு நான் எதற்குன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம். ஆயுதத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆயுதம் என்று சொன்னால், எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 6வது அதிகாரம் 17வது வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய பட்டயம், அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ பிசாசை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய போர்வாளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த போர்வாள் இருபுறமும் கருக்குள்ள போர்வாள். அது ரெண்டு புறம், ஒரு புறம் அல்ல, ரெண்டு புறமும் வெட்டக்கூடிய வலிமை மிக்கது. அந்த போர்வாள் தான் வேறு ஒன்றுமில்லை, கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை தினந்தோறும் படிக்கணும், வாசிக்கணும். இன்றைக்கு வாசிக்க தெரியாது என்று சொல்லுவதற்கு யாரும் சொல்ல முடியாது. தெரியாதவர்களுக்கு இன்றைக்கு செல்போன்ல என்ன செய்துச்சு? பைபிள் வந்துச்சு, கேட்க முடியும். இறை வார்த்தையை கேளுங்கள், உள்ளத்திலே நீங்கள் என்ன செய்து வையுங்கள்? நிறுத்தி வையுங்கள். அது உங்களோட பேசு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது ஊழியத்தின் தொடக்கத்திலே ஒரு பெரிய போராட்டம் பிசாசுக்கோடு வனாந்தரத்திலே உண்டாயிற்று. அவர் எவ்வாறுதான் பிசாசை மேற்கொண்டார்? இறை வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பிசாசை மேற்கொண்டார். மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இறை வார்த்தை படிக்கணும், பைபிள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டில் ஆளுக்கு ஒரு 1க்கு 2 பைபிள் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பைபிள் எல்லாம் எப்படிதான் இருக்கு? தூசி படிச்சுதான் இருக்கு. பைபிள் எல்லாம் தூசி தட்டப்பட வேண்டும், திறக்கும். சிலருக்கு பைபிள் எதுக்கு வைப்பேன்னா காசு வைக்கிறதுக்கு. காசு தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு எங்க தான் வைப்போம்? பைபிளை வைப்போம். மிக முக்கியமான அட்டைகள், கார்டுகள் எல்லாத்தையும் இதில் கொண்டு வைப்போம். பைபிள் பத்திரமா இருக்கு. ஏன்னா யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மற்ற புத்தகங்களையாவது புரட்டி பார்ப்பாங்க, இந்த புத்தகங்களை என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பத்திரமா இருக்கு. இறை வார்த்தையை படிப்பாயாக. எத்தனை வசனங்கள் மனப்பாடமாக நான் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்வுக்கு யதார்த்தமான வசனங்கள் எந்த அளவுக்கு நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம். அவர் செய்து வைத்திருக்கும் போதுதான் அந்த வார்த்தைகள் இக்கட்டான தருணங்களிலே நமக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும். அடுத்து 3வது. முதலாவது என்ன சொன்னேன்? விலகி இருங்கள், ஸ்டே அவே. 3வது, 2வது சொன்னேன் அணிந்து கொள். என்ன அணிந்து கொள்? ஆவியின் பட்டயம் ஆகிய வசனம் என்ற பட்டயத்தை, போர்வாளை அணிந்து கொள். 3வது, பிரே பண்ணி ஜெபம் பண்ண. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிங்கள். இடைவிடாமல்
ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிசாசுடைய போராட்டத்திற்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக தொடர்ந்து திகழ வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கை பாருங்க. தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய தீமை திட்டம் வகுக்கப்பட்டது. பெரிய தீமை. இப்பொறாமை நிமித்தம் இவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தானியேல் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ராஜாவுடைய கட்டளையை மீறுகிறவன் சிங்கக்கபியிலே போடப்படுவான் என்று அரசு ஆணையிலே மன்னன் கையெழுத்து இட்டாயிற்று. அப்படி என்று தெரிந்த பிற்பாடும் தானியேல் பயப்படவில்லை, தானியேல் கலங்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவன் வழக்கத்தின்படியே அவன் என்ன செய்தான்? வேதமலகாய் சொல்கிறது, வழக்கத்தின்படியே அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். மன்னனை வணங்காதவர்களுக்கு, அரசனுடைய கட்டளைக்கு இணங்காதவர்களுக்கு மரண தண்டனை சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள் என்ற அரசு ஆணைக்கு கையெழுத்து போட்ட பிற்பாடு அஞ்சா நெஞ்சத்தோடு கடவுளோடு பேசுகிறவராக யார் இருந்தார்? தானியேல் இருந்தார். அமர்ந்தவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். நடராஜ முதலியார் என்ற ஒரு பெரிய பிரசங்கியர் இருந்தார். அக்காடினை வைத்து மிக சிறப்பாக பாடக்கூடிய ஒரு மனிதர். பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அவர் ஒரு வாட்டி கிராமத்திற்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போகலாம். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைத்திருந்தார். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு கிராமத்தில் ஏற்பாடாக இருந்தது. அவர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போகிறது. அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தார். மந்திரவாதி இருந்தவர் என்ன செய்தார்னா, அவருக்கு இந்த கூட்டம் சுத்தமாக என்ன செய்யல, படிக்கல. ஏன்னா அவருக்கு அதுதான் அங்கே பிழைப்பு, கிராமத்திலே அதான் அவருக்கு பிழைப்பு. இவர் இடக்கு முடக்க ஆயிரமோ என்று பயந்து அவர் இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிற நடராஜ முதலியார் வருகிற நான் அவர் என்ன செய்கிறேன் பார் அப்படி என்று என் மந்திர சக்தியினால் அவருடைய வாயையே நான் என்ன செய்வேன், கட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கூட்டம் தொடங்குற நாள் நேரம் வந்தது. இவர் மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். கூட்டம் ஒரு புறத்தில் நடக்க அவர் ஒரு புறமாக அவர் சைடாக இருந்துச்சுன்னா ஆரம்பித்தார். மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு அசைவுமே இல்லை. அவர் அவங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மந்திரவாதி பார்ப்பாரு, மந்திரம் செய்து பார்ப்பாருங்கிற குந்தி எட்டி பார்த்துட்டு போவார். ஆனால் ஒரு மாற்றமுமே இல்லை. இவருக்கு இன்னும் அதிக கோபமாயிட்டு இவனை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது அப்படி என்று மேடை ஏறி அவர் அடிப்பதற்கு அப்படியே கை வாங்கினார். அந்த கை அப்படியே நின்றது. திருப்பி அந்த மந்திரவாதி அதை என்ன செய்ய முடியல, மடக்க முடியல. அப்போ இவருக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்ச உடனே அவங்க தலைமையில கை வச்சு அவனுக்காக ஜெபித்தார். ஒரு விசேஷித்த வல்லமையை அந்த மந்திரவாதி உணர்ந்தார். இறுதியில் தன்னுடைய வாழ்வையை
யாருக்கு அர்ப்பணித்தார்? இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். ஆம் அன்பானவர்களே, இந்த தீய சக்தியுடைய காரியங்களுக்கு, மாந்திரீகம், தந்திரங்கள், குறியேக்கு எல்லாம் விலகி இருக்கிறவர்களுக்கும், இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அணிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், தொடர்ந்து ஜெப வாழ்க்கையிலே ஈடுபடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசாலும் என்ன செய்ய முடியாது? நெருங்கவே முடியாது. அப்போ நாம் பிசாசை கண்டு பயப்படுகிறோம் என்று சொன்னால் பிசாசோடு ஏதோ ஒரு தொடர்புல இருக்கிறோம் அர்த்தம். இல்லைன்னா இறை வார்த்தைகளை ஒழுங்காக இறை வார்த்தைகளை வாசிப்பதும் இல்லை, ஜெபிப்பதும் இல்லை என்று அர்த்தம். இந்த காரியங்கள் இல்லாதவர்களுக்கு தான் பிசாச கண்டு என்ன செய்யணும்? பயம் இருக்கும். மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் போராட்டத்தை திணிக்க தோன்றுவார். ஆனால் ஜெயம் யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே அன்பானவர்களே, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழகுவோம். பிசாசோடு யுத்தம் பண்ண நாம் பழகுவோம். வெற்றியை சோதரிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக.